கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நல்ல வார்த்தை. ஒரு நிமிடம் யோசிப்போம், தியானிப்போமே. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். திட்டமும் தெளிவுமான ஒரு வார்த்தையை, ஒரு ஆலோசனையை, ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பிலிப்புனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. இவன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி அந்த இரதத்தில் ஏறுகிறான். அங்கே மந்திரி, இந்த அரசாங்கத்தினுடைய மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அதற்குண்டான விளக்கத்தை அவனுக்கு ஆவியானவருடைய துணையோடு கற்றுக் கொடுக்கிறான். பிறகு அந்த மந்திரி ஞானஸ்தானம் எடுக்கிறான். இப்படி தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக அழைக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை அருமையான சுவிசேஷகர் பிலிப்பு செய்கிறார். செய்து முடித்து வெற்றியோடு திரும்புகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தம் என்னன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ இரதத்தோடு போய் உன்னை சேர்த்துக்கொள், உன்னை இணைத்துக்கொள் என்று. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு ஆராதனை செய்யும்படியாக உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான் அந்த திருச்சபையிலே உன்னை இணைத்துக்கொள் என்று, சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பிலிப்பு அந்த சத்தத்தை கேட்டு அந்த இரதத்தோடு ஏறினதுனால தான் அவன் மூலமாக ஒரு மாபெரும் திட்டம் அந்த நாளிலே நடந்தது. அதே போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, நான் இதோ எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஆலயத்துக்கு நான் செல்லுகிறேன் என்று சென்றீர்களானால் அங்கே உங்களுக்கான ஒரு திட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். அதாவது உங்களை கொண்டுதான் செய்யணும் என்று கர்த்தர் சில திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆகவே உங்களுக்காக அந்த திட்டத்தை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். உங்கள் மூலமாக செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறபடினால், அருமையானவர்களை, இந்த தேவ சத்தத்தை நீங்கள் வேறு விதமாக நினைக்காமல், அசால்ட்டாக நினைக்காம, இது தேவ சத்தம். இன்றைக்கு நான் தேவ திட்ட இன்னதென்று அறிந்து கொள்ள நான் என்னுடைய ஆலயத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் செல்லும் போது மெய்யாகவே அவரின் சித்தம், திட்டம் வெளிப்படும். அது உங்கள் வாழ்க்கையில மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த தேவ சத்தத்தை கேட்டு ஆண்டவரே செல்கிறேன் என்று கீழ்ப்படியுங்கள். அதற்குண்டான பெரிய ஒரு ரிவார்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க அடைவீங்க. சந்ததிகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தயவு கூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க செல்லுங்கள். ஆசீர்வாதங்களோடு திரும்பி வாருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாள் எங்களோடு நீர் பேசுகிற நல் வார்த்தை. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் வைத்திருக்கிற எங்கள் திருச்சபைக்கு எங்களை இணைத்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், திருப்பு முனைகள் உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கட்டும். தேவ திட்டம் வெளிப்படுவதாக. எங்கள் வாழ்வில் அது நிறைவேறுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஆண்டவரின் திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமேன்.